சின்ன பிள்ளையில என் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் அடிக்கடி இந்த வித்தியாசமான பிரசாதம் தருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்னதான் அந்த பிரசாதத்தில் இருக்குன்னு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு வழியாக அதோட ரெசிபியை சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன். அதனால உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்தியானதும் கூட. 3/4 கப் அளவுக்கு வடப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு பருப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில், பருப்பு நல்லா இந்த மாதிரி மலர வெந்து வரணும், அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை அப்படியே அடுப்பு மேலே வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இனிப்புக்கேற்ற சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பருப்பு அளவுக்கு, அதாவது 3/4 கப்பு வெல்லம் சேர்க்குறேன், அதாவது பவுடர் பண்ண வெல்லம் சேர்க்குறேன். அப்படி உங்ககிட்ட அச்சு வெல்லம் இருந்துச்சுன்னா அச்சு வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா பாகு காய்ச்சிட்டு அதனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் நேரம் வற்றி வரட்டும். கண்டிப்பாக இதை மசிச்சு விடக்கூடாது, அப்படியே வேக விடணும். அப்போ தான் பருப்பு முழுசாக இருக்கும், பார்க்க கொஞ்சமாக குழஞ்சிருக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லேயே வேக விட்டுருங்க. அடுத்ததாக அடுப்பில் வேறு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை 2 வெட்டி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லேசாக கலர்மானதுக்கப்புறமா அதில் கிஸ்மிஸ் பழம் சேர்க்கணும். சேர்த்துட்டு கிஸ்மிஸ் பழமும் லேசாக நல்லா ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா அதில் துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் கண்டிப்பாக தேங்காய் துருவி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. தேங்காய் வந்து கலர் மாறக்கூடாது, ஜஸ்ட் அதில் இருக்க அந்த ஈரப்பதம் போனால் போதும். அப்படியே எடுத்து நம்மளோட அந்த வெந்த கடலைப்பருப்பில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வெறும் 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பிரசாதம் இந்த பதத்துக்கு இருக்கணும், ஏன்னா அப்போ தான் ஆற ஆற இறுகி வரும். இது வேற ஒன்றும் இல்லைங்க, உடுப்பி கோயில் பிரசாதம் ஹயக்ரீவ மடி. கண்டிப்பாக இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.